like I'm floating in. Break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel ku sanda channel subscribe பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல்ல வந்து மேக்ஸிமம் பைக் அண்ட் டிராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தாங்க வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இருக்கு பார்த்தீங்களா வண்டி. ஸோ இதுவும் என் வண்டி தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா பேஷன் ப்ளஸ்ங்க. ஸோ அதை தான் வந்து மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க. ஸோ அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் போஸ்ட் போடும்போது நிறையா பேர் இது என்னன்னு தெரியல அவ்வளோ வியூஸ் போயிடுச்சுங்க. நான் போட்ட போஸ்ட்டில் இந்த வீடியோ தான், இந்த வண்டி வச்ச வீடியோ தான் நிறைய வியூஸ் போயிட்டுருக்கு, இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ என்ன ப்ரோ யார் ஸ்டோன் ரோடு வந்து என்ன ப்ரோ ஆச்சு, ஸோ என்ன ப்ரோ இந்த வண்டி யாருது அப்படின்னா, ஸோ இதுவும் என் வண்டி தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இல்லை, ஸோ இது வந்து எங்கள் அப்பா கிட்ட வாங்கினது. ஸோ எங்கள் அப்பாட்டிருந்து அடுத்து வந்து என்கிட்ட வந்த பிறகு வந்து இந்த கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்கீங்க, சரிங்களா. ஸோ உண்மையிலே வந்து ஒரு செம வண்டிங்க அது. ஸோ என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுக்கிற வண்டி இதுதான், சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா, ஸோ சின்ன வண்டியை வந்து நம்மகிட்ட இருக்கிற வண்டியை வந்து எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம், ஸோ எந்த மாதிரிலாம் மாடிஃபை பண்ணால் டீசெண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தாங்க நம்ம வந்து இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா நான் பண்ணியிருக்கிற மாடிஃபிகேஷன் எல்லாமே கொஞ்சம் வந்து பார்க்க வந்து டீசென்ட் லுக்காக இருக்கிறதுக்காக தாங்க. பார்த்தாலே தெரியும், பார்த்தோன்னே பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க இருக்கும். நான் வந்து ரொம்ப வந்து இந்த ரக்குடா கிரிஞ்சாவெல்லாம் மாடிஃபை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியே மோசமாயிரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது, எங்கேயாச்சும் ஒரு கோர்ட்டுக்கோ இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கோ எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதை எய்ம் பண்ணி தான் நான் அதை வந்து மாடிஃபிகேஷனே பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து எப்படிலாம் மாடிஃபிகேஷன் ஒரு வண்டியை வந்து எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணலாம், சின்ன வண்டியை ஸோ எந்த மாதிரிலாம் மாடிஃபிகேஷன் பண்ணால் அது வந்து நீட்டாக இருக்கும், ப்ராப்பராக இருக்கும் அப்படின்ட்டு தாங்க சொல்ல போகிறேன், சரிங்களா. சரி வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியில் வந்து எதெல்லாம் நான் வந்து மாற்றிருக்கேன், ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரிலாம் அந்த எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு அப்படின்றலாம் நான் சொல்கிறேங்க, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டியில் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வந்து மாற்றணும்னு நினச்சது வந்து பார்த்திங்கன்னா, இருங்க அப்படியே காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வண்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருங்க. ஸோ இப்போ இந்த வண்டி இப்போ இந்த லுக் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லுக் இருக்குது, ஸோ இந்த லுக் வந்திருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் மாற்றினது பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஹேண்ட்பேர் தாங்க. ஸோ இந்த ஹேண்ட்பேர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த ஹேண்ட்பேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஹேண்ட்பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த வண்டிக்குரிய ஹேண்ட்பேரே கிடையாதுங்க. ஸோ எல்லா பத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா R15 வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 பார்த்துருந்தீங்க தெரியும். ஸோ அந்த ஹேண்டில் பேர் இது. ஸோ இது ஏன் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து சீட்டிங் பொசிஷன் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க R15. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பைக் ஸ்டோரின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து R15 தான் நம்ம வந்து எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அது வந்து அதனால் அந்த இப்படி கொஞ்சம் பிடிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படி கீழே பிடிச்சி வரலாம். ஸோ அதுக்காக தாங்க, ஸோ அதை எய்ம் பண்ணி தான் அதை வந்து மாற்றுறது. உண்மையிலேங்க நான் இதெல்லாம் நானாக யோசிச்சு ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா நான்லாம் யோசிச்சு பண்ணது. ஸோ எல்லாமே இந்த நெட்டில் பார்ப்பேன். ஸோ நிறைய பேர் கொஞ்சம் பேர் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அவங்க இதெல்லாம் பார்த்து தாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு ஸோ இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாமா. ஆனால் வந்துங்க ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க, ஒரு ஒரிஜினாலிட்டியை வந்து வேறு மாதிரி மாற்றி வர போகிறீங்கன்னா, ஸோ ப்ராப்பர் மெக்கானிக்கு கன்சல்டேஷன் இல்லாமல் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ ஆனால் வந்து இந்த ஹேண்ட்பேர் மாற்றினதுக்கு வந்து எல்லாமே நானாக மைண்டை யூஸ் பண்ணி ஸோ என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், ஸோ எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து அந்த மாதிரி யோசிச்சு நானாக பண்ணது. ஸோ உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஹேண்டில் பேர் போடணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்கிட்ட ஒரு வாட்டி என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எப்படி என்னன்னு அப்படின்னு, சரிங்களா. ஸோ இல்லாட்டி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் கடையிலையும் போய் கேட்டுக்குங்க. ஸோ அவங்க வந்து ஏன்னா வந்து பண்ணலாம், எல்லோரும் பண்ணுவாங்க ஆல்ட்ரேஷன்றது. ஸோ பண்ணுவாங்கன்னா நீட்டாக பண்ணணும், தெளிவாக பண்ணணும். ஸோ அதுக்கு தான் கரெக்டான ஆள் வந்து கிடைக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஹேண்ட்பேர் வந்து இந்த மாதிரி மட்டும்தான். ஸோ இந்த ஹேண்ட்பேர் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹெட்டு போடணும், சரிங்களா. ஸோ இந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெட் இருக்கும்போது அது வந்து இந்த ஹெட் வந்து நான் ஃபஸ்ட்டே மாற்றிட்டேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட்பேர் மாதிரி ஒன்று இருக்கும், 3 பீஸ் ஹேண்ட்பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இப்படி இருந்தால் அந்த ஹெட்டு மாட்டினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன். ஸோ அதே மைண்ட் செட்டில் வந்து அப்புறம் வந்து இந்த டபுள் டூம்னு இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டூம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்போ மாட்டினது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ஹேண்ட்பேருக்கு இந்த ஹெட்டு வந்து பயங்கரமாக லுக் ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டை வந்து மாட்டிடுவாங்க. இந்த ஹெட்டை மாட்டிட்டு ஸோ ஹேண்ட்பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஹேண்ட்பேராக இருக்கும், இல்லாட்டி ஏதாச்சும் அந்த சூட் இல்லாத ஹேண்ட்பேராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்பேரை மாட்டிடுவாங்களா.
ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லுக்கே இருக்காதுங்க. ஸோ அதையும் பார்க்கணும். ஏன்னா வந்து இந்த லைட் வந்து இந்த லைட் வந்து மாற்றுறது பெருசு கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லுக்கு வருதா, அந்த வண்டியில் லுக்கு வந்தால் தான் அந்த வண்டிக்கு அமைப்பாகவே இருக்கும். இல்லாட்டி வந்து நல்லாவே இருக்காதுங்க. ஸோ உண்மையிலே கேவலமாக இருக்கும். பார்த்துக்குங்க, அதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து ஸோ இப்போ வந்து நிறைய பேர் என்ன நினச்சிருவாங்கன்னா, ஸோ இந்த வண்டியில் பார்க்க லுக்காக இருக்கே, அப்போ நம்ம வண்டியிலே லுக்காக இருக்குன்னு நினச்சி மாட்டிடுவாங்க. பட் ஆனால் அந்த லுக்குக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் காரணம் இல்லை. இந்த ஹேண்ட்பேர் காரணம், இந்த நம்பர் பிளேட்டு காரணம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரப்பர் கணக்காக போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த ரப்பரும் காரணம். இதெல்லாம் மாட்டி ஸோ இந்த கலர் வைஸும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த லுக் வைஸ் பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு காரணமாக இருக்குது. பட் நிறையா பேர் பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ அது வந்து அது என்ன சொல்கிறது, அது வந்து தெரியாமல் பண்ணிடுவாங்க. பார்க்க வந்து வேறு மாதிரி ஆயிரும். நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வண்டி வச்சுருந்தீங்கன்னா செட் பண்ணியோட பார்க்குறதா இருந்தால் வேறு வண்டியில் செட் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ பண்ணுறது வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுங்க. ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, என்ன வராது, இந்த ஸ்கூப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சில பேர் வந்து ஸ்கூப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கார்டு அப்படின்னுவாங்க. ஸோ நேற்றோட ஒரு பையன் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாரு, ப்ரோ இது எங்கே ப்ரோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து மேக்ஸிமம் வந்து பைக்கு ஸ்பேருக்கு வந்து பஞ்சமே இல்லைங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சந்தைன்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எல்லா ஸ்பேரும் வந்துடுங்க. கிட்டத்தட்ட எல்லா ஸ்பேருமே கிடைக்கும். அந்த மேக்ஸிமம் கிடச்சிரும். அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் போட்டாவது வர வச்சுருவாங்க, சரிங்களா? பட் இந்த ஸ்பேர்லாம் ஈஸியாக கிடச்சிருங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிருந்தெல்லாம் வாங்கிடலாம். பட் நீங்கள் வந்து தேடி பாருங்கள். நம்ம தேடலில் தாங்க இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளோட தேடலில் தான் இருக்குது. அழகாக கிடைக்கும். நானும் அதெல்லாம் நினச்சிட்டு இருப்பேன், ஸோ இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. பட் வந்து எல்லாமே கிடைக்கும். நம்ம தேடுற விஷயத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் வந்து இதெல்லாம் தேடினேங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் தேடினேன். இந்த வண்டிக்கு வந்து அவ்வளோ தேடினேன். ஸோ கிடைக்குமா, அதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காது எல்லாம் இப்படி பார்த்து மாடிஃபிகேஷன் பண்ணது தான் இந்த வண்டி, சரிங்களா? ஸோ இதுவும் கிடைக்கும். அடுத்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணுங்க. இந்த பல்சர் ஹாரன் மாட்டினேன். அப்புறம் வந்து பின்னாடி வந்து இண்டிகேட்டர்லாம் நிறையா மாட்டி வச்சுருந்தேன். அப்புறம் வந்து என்ன பண்ணிடுறாங்க, இண்டிகேட்டர் வந்து மாட்டும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிப் லைட் மாதிரி அது இருக்கும்ல, சின்ன லைட் இருக்குல்ல, அந்த கலர் லைட்லாம் இருக்கும் தெரியுமா, நான் வந்து ப்ளூ கலரில் மாட்டிருந்தேன். நான் என்ன ஒரு 2-3 வாட்டி மாட்டிட்டேங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பிடுங்கிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் போவேன் ஒரு மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும். 3ஆவது மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு சைடு லைட் இருக்காது, அந்த சைடு லைட்டு மட்டும் இருக்கும். அப்புறம் இந்த சைடு லைட் இருக்காது. பார்த்தேன், ஸோ என்னடா அது, இந்த சின்ன பசங்க அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ இதை போய் சொல்ல முடியுமா, என்னங்கடா அப்படின்னு யார் புரிஞ்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிக்கல. ஸோ ரைட்டு, ஓகே விடுங்க, எதுக்கு அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படியே நான் வந்து விட்டேங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த இண்டிகேட்டரை மட்டும் வாங்கி மாட்டினேன். அப்புறம் நான் விட்டேன். அப்புறம் வந்து பேட்ரியெலாம் 5 ஆம்ஸ் பேட்ரி போட்டு, இந்த வண்டியில் வந்து சின்ன இதுதான் வரும். ஸோ 5 ஆம்ஸ் பேட்டரிலாம் போட்டு, ஸோ ஹாரன்லாம் மாட்டி, ஸோ வேறு லெவலில் வச்சுருந்தேங்க. அப்புறம் நல்லா அடிக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வயரிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை வந்து லேட்டராக வந்து ஃபர்தராக வந்து பண்ணணும். ஸோ அதை வந்து லேட்டராக பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இந்த இது தெரியுமா, ஸோ இந்த சைடு இந்த கவர் அதெல்லாம், ஸோ இந்த இதுக்கு பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சைடு இந்த பேட்ரி கவரு, இந்த பின்னாடி வர்ற கவர்லாம், இது எல்லாமே 4 சைடுமே பூசுங்க. ஸோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வேலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே மாற்றிருங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ அவங்களும் ஸோ இன்ஜின் வேலை பார்க்கும்போது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, ஸோ அவங்களும் மாட்டிட்டாங்க. உண்மையில இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி தாங்க இந்த மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீல் தாங்க. ஸோ மெயின் இது பார்த்திங்கன்னா இந்த வீல் தான். ஸோ நான் வந்து சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். ஸோ இந்த வீல் மாட்டினது என்ன அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேங்க. ஸோ இந்த வீல் வந்து என்ன, எவ்வளோ ரேட்டு அப்படின்னு, சரிங்களா? ஸோ இந்த வீல் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த வீல் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து விண்டேஜ் லுக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இப்போ வந்த மாடலு. ஸோ இது வந்து கிங்வேன்னு சொல்லி பிராண்டு. இந்த பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா கிங்வே பிராண்டு. ஸோ இந்த வீல் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து ஸ்ட்ராங்காக வரும், நல்லா ஸ்ட்ராங்காக வரும். இதில் வந்து கேப் இருக்கும், எஸ்வீல்லே கேப் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. ஸோ திருமலை படம் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். ஸோ அதில் நம்ம தளபதி ஒரு வண்டி ஓட்டிட்டு வருவார். ஸோ மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ அந்த வண்டி ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ண வண்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீல் போட்டிருப்பாங்க, ஃப்ரண்ட்டு டிஸ்கோடு வரும். ஸோ
ஸோ பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், அது அந்த வண்டி வந்து நோட் பண்ணி நான் அந்த பிக்சரோட போடுறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து இந்த கேப் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பிராண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் மூடிட்டாங்களாங்க. ஸோ நான் அதையும் நான் கேட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு இந்த வீலே எடுத்து கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படியே லுக்காக அந்த எடுத்து கொடுக்குதா. ஸோ அதுக்கு தான் இருந்தது. ஸோ நிறைய பேர் பார்த்து சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து எந்த கிரெடிட்டுமே வரலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு செய்யவே தோணாது. பட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் என்ன தான் இருந்தாலும் யாருமே என்னடா அது நம்ம செய்கிறது யாருமே கண்டுக்க மாட்டேன்றானுங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து அடுத்து இது வேணவே வேணாண்டா சாமி, இனிமேல் இது பண்ணவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி தோணும். பட் வந்து இதில் வந்து நான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவேன் தெரியுமா. ஸோ அதில் வந்து ஒரு 10ல் 7 பேர் வந்து வண்டி செம்மையாக இருக்குடான்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த ஒரு காரணம் தான் நம்மளுக்கு வந்து பூஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறது. ஸோ அதை வச்சு எய்ம் பண்ணி தான் இந்த வண்டி எப்படியாவது மாற்றிடணுண்டா அப்படின்ட்டு இந்த கம்ப்ளீட் லுக்குக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இந்த செட்டப் வந்து உடனே மாற்றினது இல்லைங்க. ஸோ இது வந்து நான் ஃபன்னாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் இருக்குது தெரியுமா. ஸோ இந்த லைட் வந்து கிட்டத்தட்ட மாட்டி 4 வருஷம் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் இந்த ஸ்கூப் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 4-5 வருஷம் ஆச்சு. இது வாங்கும்போதே இது வாங்கி மாட்டியாச்சு. அப்புறம் இந்த வீல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அசம்பிள் பண்ண வண்டி. ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் இப்போ வந்து இந்தளவுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வந்து இதில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து ரெடி பண்ணணும்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ணலாம், நேம் எழுதலாம், அவ்வளோதான். எனக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே அதை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாயிரும். ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு வந்து லுக்காக இருக்குது. ஸோ லுக்காக இருக்குது, எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பக்காவாக இருக்கா. ஸோ அதனால் வந்து இதோட வந்து நம்ம மாடிஃபிகேஷன் வந்து இந்த வண்டியில் வந்து இதோட வந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணுன்ற தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படி இந்த வண்டியில் வந்து, இல்லை வேறு வண்டியில் எப்படி பண்ணணும், நீங்கள் வச்சுக்கிற வண்டி என்ன வண்டி அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வண்டியில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா கூட நான் சொல்கிறேன். ஸோ வந்து அந்த டிப்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து நான் இந்த வீல் வந்து நான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏன் எல்லா வண்டிலையும் போடலாமா அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ வண்டி இருக்குது பார்த்தீங்களா. ஹீரோ வண்டியில் 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வண்டிக்கு எல்லாமே செட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து மெக்கானிக்ஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக இருக்கும், இதில் வந்து சின்னதாகிடும். ஸ்ப்ளெண்டர் இன்ஜினில் பழைய ஸ்ப்ளெண்டரில் இப்போ வர ஸ்ப்ளெண்டர் தான் ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சின்னது வந்து கடைசியில் வந்து ரிட்டர்ன் போய் மறுபடியும் ஆர்டர் போட்டு மறுபடியும் வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த வீல் வர்றதுக்கே கிட்டத்தட்ட வந்து 1 மாதம் ஆயிடுச்சுங்க. நான் வந்து வெயிட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணி எனக்கு நல்ல வீலாகவே எடுத்து கொடுங்க, இந்த கலர் தான் வேணும், இந்த எஸ் வீல் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினது இது. ஸோ இந்த டயர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டயர் கிடையாது, இது வந்து கொஞ்சம் பெரிய டயராக போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 100/90/18. ஸோ இதாங்க நான் போட்டுருப்பேன். இந்த வண்டி டயர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டயர். ஸோ இந்த டயர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பெரிய டயராக தெரியும், நல்ல லுக்காக டயருக்கு வந்து இங்கேருந்து பின்னாடி வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு மாதிரி லுக்காக தெரியுதா. ஸோ எல்லாமே பார்த்து பண்ணதுங்க. ஸோ நீங்களும் இதை போடணுன்னா ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்குங்க அந்த டயரு. நான் வந்து கிட்டத்தட்ட இந்த டயர் போட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. ஸோ டியூப்லெஸ் டயர் தான், கொஞ்சம் டிவிஎஸ் டயர் தான், அது சியாட் வாங்கி போட்டிருந்தேன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஸோ சரிங்களா, இது நம்பர் பார்த்தீங்கன்னா 100/90/18, 100/90/18 கேட்டால் அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. 18 இன்ச் அலாய்ன்ற 100/90. ஏன்னா டயர் வந்து நல்லா பெரிய டயராக அப்படின்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு மேலே பெரிய டயர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மட்கார்டு வந்து போட முடியாது. ஸோ இந்த மட்கார்டு போட முடியாது, இந்த இடத்துல வந்து உரசும். ஸோ இதே வந்து சூப்பராக இருக்கும் இந்த டயருக்கு, இந்த வீலுக்கு வந்து இந்த டயர் சூப்பராக இருக்குங்க, சரிங்களா. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இதெல்லாம் சைலன்சர்லாம் மாட்டி வச்சுருந்தேங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும். பட் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து சைலன்சர் மாட்டணும்னு வச்சுக்கோங்க, இந்த வண்டி இருக்கிற லுக்குக்கும் அப்படி இந்த சைலன்சர்லாம் மாட்டணும்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வேலை பார்த்துருக்குமா. ஸோ மைலேஜ் வேறு தராது. அப்புறம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி எப்படியும் ஒரு 60 to 65 கொடுக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் என்ன சொல்ல போகிறேன்னா 100 ரூபாய்க்கு போட்டேன் 3 நாளைக்கு. ஸோ ஆஃபீஸ்க்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், சரிங்களா. 15 கிலோமீட்டர் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 வாட்டி எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன்.
மூணு நாள் யூஸ் பண்ணேன். கரெக்டாக ஆஃபீஸ் போய்ட்டேன், வீட்டுக்கு வந்தேன், ஆஃபீஸ் போய்ட்டு வீட்டுக்கு வந்தேன். 3 வாட்டி யூஸ் பண்ணி இன்றைக்கி தான் ரிசர்வ் ஆயிருக்கு. ஸோ இதே நம்ம RS 200ன்னு வச்சுக்கோங்க, தினமும் நான் 100 ரூபாய்க்கு போடுவேன். தினமும் அதுக்கு நான் 100 ரூபாய்க்கு போடுவேன். கொய்யால பயவில் குடிச்சே சாவடிப்பேன் என்ன. சரி, அந்த கியர் இந்த லிவர் மாற்றிருப்பேங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளே விட்டு எடுத்து போடுற மாதிரி தாங்க வரும். ஸோ எனக்கு வந்து இந்த பின்னாடி இப்படி அமுக்கிற மாதிரி வராது. ஸோ அதுக்காக தாங்க இந்த இதை மாற்றிட்டேன். இது வந்து எந்த வண்டி ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ HF டீலக்ஸ் இருக்குன்னு தெரியுமா, அந்த வண்டி ஓடுதுங்க. இது சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாக நல்லாயிருக்கும். இது வேறு என்ன வீடியோவில். ஸோ இதில் வந்து இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டும், இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதே நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக போயிருந்திருக்கும். ஸோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துட்றேங்க. இந்த வீலு, இந்த ஹெட்லைட்டு எவ்வளோ ரேட் வருது, இந்த ஹேண்ட்பேர் ப்ரைஸ் அசம்பிளிக்கெலாம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ரைஸ் டேக் மாதிரி போட்டு கீழே வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் இன்னும் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன் அப்படி உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். சரிங்களா, நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா பத்துக்குமே ரிப்ளை பண்ணுங்க. நான் யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஸோ இப்போது இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸு நான் நிறையா போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ இந்த நான் அடுத்து இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரோ என்ன ப்ரோ RS 200 காட்டவே மாட்டேறீங்க அப்படின்னு. ஸோ வருங்க, வண்டி இருக்குது, எங்கேயும் போல் வீட்டில் தான் இருக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ வரும், நெக்ஸ்ட் விலாகில் வரும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். ஸோ அந்த மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஏதாச்சும் நான் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் வந்து எதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதை ப்ரோ மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு. சரிங்களா, சரிங்க, நீ வந்து நம்ம வந்து அப்படியே வந்து கிளம்புறதாங்க. ஸோ இது என் வண்டி தாங்க. ஸோ மதுரையிலேருந்து யாரும் பார்த்துட்டு இருந்தேன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கெல்லாம் வந்து ரோட்டில் நின்றுக்கும்போது ஒரு பையன் வந்தார். இப்போ வந்து ப்ரோ இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, முதல்ல நான் ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, ஏன் ப்ரோ வீடியோ போட மாட்டீங்க, போடுங்க ப்ரோ அப்படின்னாரு. ஸோ போடுறேன் ப்ரோ, கொஞ்சம் டைம் கிடைக்கல ப்ரோ, இந்த மாதிரி ஆஃபீஸ் வந்து மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த மாதிரி டயத்தெல்லாம் நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த டயத்தில் வந்து நான் வந்து கேமரா மாட்டாமல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது சும்மா நார்மலாக கேஷுவலாக இருப்போம்ல. ஸோ அப்போ வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 2-3 பேர் வந்து பார்த்தாங்க. ஸோ பார்த்துட்டு அப்படியே கேஷுவலாக போய்ட்டு நான் அவங்கள்ட்ட நம்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேனாங்க. நான் எப்போயுமே வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து பார்த்து ப்ரோ அப்படின்னாங்களா, நம்பர் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்குவேன் நான். ஸோ அந்த மாதிரி அவர் கான்டாக்ட்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்து அப்படியே மிஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, நீங்களும் மதுரையிலேருந்து யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து நான் ஆஃபீஸ்லாம் போகிறது இந்த வண்டி என் வண்டி தாங்க. ஸோ RS இருக்கும். ஸோ அதுவும் என் வண்டி தான். ஸோ RSல வந்து போட்டிங்கன்னா என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, RS எடுத்துகிட்டு போனால் ஹெல்மெட் வந்து நம்ம SMK ஹெல்மெட் நல்லா ஃப்ளூரசன்ட் இருக்குல்ல, ஸோ அதை போட்டு போய். ஸோ இந்த வண்டி எடுத்தேன்னா, ஸோ இந்த வண்டி வந்து யாராக இருந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்துருந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம மதுரையில் யாருமே வந்து பேஷன் ப்ளஸ் இந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னாவோட நீங்கள் மேபி நீங்களோட வச்சுருக்கலாம், பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஓட இருக்கலாம். நான் வந்து இந்த வரையும் பார்த்தது இல்லைங்க. சரிங்களா, சரி ஓகே. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இடத்துல இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஸோ யாரும் வந்து நம்ம அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுன்னா, ஸோ நான் வந்து எப்பயுமே இந்த வண்டி போட்டேன்னா இந்த ஹெல்மெட்டு தாங்க. ஸோ AGV ஹெல்மெட்டு 5000 ரூபா. ஸோ சும்மா பண்ணுங்க சொன்னேன், போல்ட்டு தாங்க. ஸோ விஆ போல்ட்டு சும்மா ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி. சரிங்களா, இந்த ஹெல்மெட் போட்டு தான் இருப்பேன். இந்த வண்டி எடுத்தால் அந்த ஹெல்மெட் போட்டு தாங்க இருப்பேன். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ யாராவது வந்து எங்கேயாவது நம்ம மதுரையில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னை வந்து பார்க்கணுன்னு வந்து பேசுகிறதா வந்து அப்படி பேசுங்க, அதனால ஒன்றும் இல்லை. சரிங்களா, நான் வந்து யார்ட்டுமே வந்து பேசாமலாம் போக மாட்டேங்க. ஸோ எல்லாருக்கும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நின்று எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன சொல்கிறது, நம்ம எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனாலும் சரி, ஒரு அட்வொகேட்டாக எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனாலும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லி நம்ம மட்டும் வந்துட்டாருன்னா வாங்க ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோன்னு பேசிட்டு தான் போவேன். சரிங்களா, சரி ஓகேங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா நெருக்கி எவ்வளோ நிமிஷம் போயிருக்குன்னு எனக்கே தெரில. ஸோ இனி எடிட்டிங்கில் தான் பார்க்கணும். சரிங்களா, ஸோ நான் அப்படியே கிளம்புறேன், எனக்கும் டைம் ஆச்சுங்க. சரிங்க நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ இந்த வண்டி போட்டுருந்தேன், இந்த வண்டி எடுத்தேன்னா ஸோ இதாங்க நம்ம ஹெல்மெட்டு. ஸோ பார்த்துங்க, வெளியே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்னை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக வந்து பேசிடுங்க. சரிங்களா, சரி ஓகேங்க. இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சேனலுக்கு புதுசாக அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன்.